இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான 2 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், அடுத்ததான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கெல்லாம் நடைபெறும்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து இதற்கு அப்ளை செய்யலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டத்திலும் தொடர்ந்து முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இது ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இதில் முதல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான தங்களின் குடும்ப அட்டைன்னு சொல்லிட்டு குடும்ப அட்டை எண் மென்ஷன் பண்ணிட்டு விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது, நன்றின்ட்டு டிஎன் கவர்மெண்ட் சொல்லி எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இந்த எஸ்எம்எஸ் ஒரு 15 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டது செகண்டாக ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வந்துட்டால் உங்களுக்கான பணம் தவணை தொகை விடுவிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் அப்டேட். 2வது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க அனைவருக்கும் 45 நாட்களுக்குள் அவங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்கான உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து இந்த முகாமில் விண்ணப்பித்து உங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னா செப்டம்பர் மாதத்திலேருந்து உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் என்று கூறப்பட்டது. இதுதான் 2 முக்கியமான அப்டேட். அடுத்ததான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கு நடைபெறும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். தற்போது பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நாட்களுக்கு சிறப்பு முகாம்கள் எங்கெல்லாம் நடைபெறும் சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அஃபிஷியல் வெப்சைட்டை அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுற டேட்டில் உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் முகாம் நடைபெறுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த முகாம் மூலமாக நீங்கள் பயன்பெற முடியும். இதில் முகாம் நடைபெற இடத்துல எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லி வரும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடன் ஸ்டாலின் வரும். இதிலே முகாம்களின் விவரம் அறியன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளிக் செய்வோன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்டம், முகாம் நடைபெறும் தேதி, அட்டவணை சொல்லிட்டு பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய மாவட்டத்தை உங்களோட ஃபைன் பண்ணணும்னா ஜஸ்ட் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு தேதி நீங்கள் தேவைப்பட்டால் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தேர்ந்தெடுக்கலனாலும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு முகாம் எங்கெல்லாம் நடைபெறும்னு சொல்லிட்டு டேட்டோட வந்துடும். இதில் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி பதிவு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பதிவு இருக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று லோடாகி கம்ப்ளீட் ஆகும். அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஷோ ஆகும். சில பேருக்கு ஒயிட் கலர்லேயே ஷோ ஆகும், பிளாங்காக இருக்கும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதன் பிறகு உங்களோட ஸ்டாலின் முகாம் தேதி 1/8/2025 இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் இங்கிலீஷில் இருக்கும், ரைட் சைடில் தமிழ் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்தெந்த இடத்துல முகாம் நடைபெறுது, எந்த இடத்துல எந்த ஸ்கூலில் நடைபெறும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் முகாம் நடைபெறும். அப்படி இல்லைனா திருமண மண்டபத்தில் நடைபெறும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டேட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணமோ அந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணி பயன்பெற முடியும். இதுதான் முகாம் குறித்து ஆன்லைனில் செக் பண்ணாத மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.